ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் அன்னு. இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறேன்னா, நம்ம சேராமலை குளிக்க வைக்கணும். சேராமலை எப்படி குளிக்க, அது ஒரு பெரிய டாஸ்க் தான். எப்படி இருந்தாலும் சேராமலை எனக்கு கையில் பிடிச்சிடும். அந்த பெல்ட் கட்டினா சேராமலை கடிச்சிடும். அதுக்கு தான் பெல்ட்டோடு கூட பிடிச்சிடும். நம்ம மம்மி தான் சேராமலை குளிக்க வைக்குது. சேராமலுக்கு ஸ்பெஷலாக சோப்பு ஒன்றும் தேவையில்லை. எதுக்குன்னா நம்ம லைபாய் சோப்பில் தான் சேராமலை குளிக்க வைக்கிறேன். லைபாய் சோப்பு ஒரு கொஞ்சம் லூப்பாம் வாட்டரில் நாங்கள் சோப் பண்ணி வைப்போம். அந்த ஒரு சொல்யூஷனை ஒரு பவுலுக்குள்ளே எடுத்து தான் எப்போவுமே சேராமலை குளிக்க வைக்கிறது. சேராமலுக்கு எப்போவுமே கொஞ்சம் குங்குமம் வாட்டர் தான் வேணும். அதால் எப்படி இருந்தாலும் சேராமலை இன்றைக்கி குளிக்கும் நினச்சிக்கிட்டு தான் மம்மி அடம் பிடிச்சிக்கிட்டு நல்லா தேய்க்குது. சேராமலை அப்படியே தெரியும். இந்த மம்மி கிட்டேருந்து நம்ம விடாதுன்னு சேராமுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் குளிக்க வச்சிடலாம். டிக்ஸ் எல்லாம் நம்ம சேராமலுக்கு இல்லை, ஆனாலும் க்ளீனாக இருக்கணும்ல. வாரத்துக்கு ஒரு வாட்டி சேராமல் பாத்து கம்பல்சரியாக இருக்கும். ஆனால் நல்லா நிற்குது, எந்த பிரச்சனையும் சேராமல். எப்படிப்பா ஓடிடலாமா, மம்மி விட்டுதே ஓடிடலான்னு சேராமல் பார்த்து நிற்குது. மம்மி விடவே மாட்டேங்குது, நல்லா பார்த்து கொடுக்குது. சேராமல் பாவம் நிற்கவும் முடியாது, இருக்கவும் முடியாமல் க்ளீனாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பாவம் செல்ல பிள்ளை. மம்மி குளிக்க வச்சு ஸ்டோவ் பண்ணிட்டாங்க. ஜெராக்கும் மிலோக்கும் அவங்களுக்கு தேவையாக இருக்கிற டவுல் செப்பரேட்டாக இருக்குது. இந்த ஒரு டவுலு தான் நல்லா ட்ரை பண்ணணும். இல்லைன்னா செரா ஒத்துக்காது. வேறு எந்த டவுலும் செராக்கு தேவையில்லை. குளிச்சு 5 செராவை நம்ம ட்ரையரில் தான் காய வைக்கும். எதுக்குன்னா அவங்க ஹேரு ரொம்ப இதாக இருக்குது, இல்லைன்னா ரோட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி இதில் இந்த முலவை பிடிச்சின்னு வந்துக்கிற மிலோவை பாருங்கள். ஐயோ பாவம், இது தான் நம்ம மிலோ இந்த பிரச்சனையில் நல்லா நிற்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றுங்க, எப்படி வேணாலும் குளிப்பாட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிலோ பாருங்கள், நல்லா குளிச்ச ஐந்தியும் மம்மி இதே தொடச்சி நிற்குது. மிலோக்கான ஹேர் இருக்குது. ஸோ ஜாஸ்தி தண்ணியில் நிற்கக்கூடாது, அவளுக்கு சீக்கிரம் ஜுரம் வந்துடும். ஸோ 2 பேரையும் குளிக்க வச்சாயிடுச்சு. இனி எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிக்கிற மம்மி எடுத்துட்டாங்க. இன்னும் மிலோவை நான் தான் தூக்கினோன்னா மிலோ கொஞ்சம் வெயிட்டு போட்டுக்குது. ஆனால் மிலோ தூக்கின்னு வந்திருந்தியோ வீட்டில் உட்கார வைக்கிறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். என்ன பண்ணுறது, மிலோ ஒரு டவுல் கீழே போட்டுக்கினேன், அதில் உட்கார வச்சேன். அதுக்கு என்னவோ மூச்சு கட்டுது. எப்படி இருந்தாலும் 2 தட்டு தட்டலாம். ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்குது மிலோ. ஆக்டிங் கூட இப்படி தான் பண்ணோம். ஆனால் அதுக்கு மூச்சு கட்டுறது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு தான் கொஞ்சம் தடவி விட்டுட்டேன். ரொம்ப ஜோராகவும் மம்மி குளிக்க வைக்கல. கொஞ்சம் தண்ணியாக தானே உள்ளே போயிட்டுருக்குமோ. ஆனால் என் மனசு கஷ்டம் இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் தங்கச்சி சீக்கிரம் ட்ரையர் ஆன் பண்ணிக்கணும். மிலோவுக்கு ட்ரை பண்ணினுக்குது. மிலோவும் ட்ரை ஆயிடுச்சு, சேராவும் ட்ரை ஆயிடுச்சு. சேரா பாருங்கள், பெட்டு மேலே ஏறி படுத்து நிற்குது. ஒரு குளிப்பானால் நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கம். அது சேராக்கு இம்பார்ட்டன்ட். சேராவும் மிலோவும் பக்கத்தில் இல்லைன்னு இருக்குது. மிலோவும் காஞ்சிட்டு இருக்குது. மிலோ அப்படியே ட்ரை பண்ணி நக்கியெல்லாம் பார்க்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ சேராவதும் மிலோவதும் குழி ஆயிடுச்சு. இன்னும் 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு கட்டிலில் போட்டலான்னு பார்த்தா 2 பேர் சைடிலும் படுக்க மாட்டேங்குது, நம்மளுக்கும் ஜாக கொடுக்க மாட்டேங்குது. சரி தள்ளுங்கன்னு தள்ளி பார்க்குறோம். மில்லோவே வரவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மேலும் பெட்டாக இருக்குது. திஸ் இஸ் மை மில்லோ, மை ஃபேவரேட்டு. திஸ் இஸ் மை லிட்டில் ஒன். தட் இஸ் மை ஜெரா, தட் இஸ் பிக் ஒன். இவங்க 2 பேரும் ரொம்ப டைம் பாஸாக இருக்கும். வீட்டில் ரொம்ப நல்ல டைம் பாஸாக நம்மளை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மில்லோ அப்போ கூட நம்ம கூட உட்காராமல் அப்படியே விளையாடி இருக்குது. இன்னும் ஒரு மேக்கப் செக்ஷனுக்கு போயிடலாம். கெட் ரெடி வித் மீ ஜெரா. மம்மி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மம்மியோட வேலை. ஸோ மிலோக்குனா ஜெராக்குனா செப்பரேட் காஜல் வீட்டில் இருக்கும். இது ஜெராவோட காஜல் மம்மி போட்டிருக்கு. மம்மிக்கு கம்பல்சரி இவங்க குளிச்சு இருந்தியோ இவங்களுக்கு காஜல் போடுற வேலை மம்மிக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ கெட் ரெடி வித் மீ எல்லாம் பண்ணால் கூட ஏதோ கோவத்தில் தான் இருக்குது ஜெரா. இன்னும் எதுக்குன்னு தெரியல. காஜலும் போட்டாயிடுச்சு, இன்னும் அதுக்கு மேலே பவுடரும் போட்டுக்கினேன். வெரி பியூட்டிஃபுல் கேலாக வந்துவிடும் ஜெரா. மம்மியே விட மாட்டேங்குது. எதுக்குன்னு தெரியல. இன்றைக்கி வீடியோ இருக்கிறதால தான் நம்ம ஜெராக்கு கோவம் வந்துருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பெட்டுங்களை நீங்கள் இந்த மாதிரி பேம்பரிங் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நல்லா பார்க்குறீங்களா? ஸோ நம்மளோட பெட் கேர் எப்படி இருக்குது கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியெல்லாம் பிடிக்கிறோம், உங்களுக்கு இஷ்டம் இந்த மாதிரி வளர்க்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வளர்த்துங்க. ஏன்னா அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் கூட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எனிவே கெட் ரெடி வித் மீ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பை எவ்ரி ஒன், லவ் யூ, see you.